கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம் பிதாவு நாமத்தினாலும் நம் ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த டேபனிக்கல் கண்டினியூஸ் ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிகள் இந்த ஜூம்லியை காண செய்த கிருபைக்காக நம் பிதாவான தேவனுக்கும் நன்றிகள் எடுக்கிறோம். கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவங்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி நமது இந்த கூட்டத்தினை ஜபத்தில் வழிநடக்கமுடைய சகோதரன் ரவிச்சந்திரன் கரூர் நொண்டி நம் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். கேக்குதுங்களா? கேக்குது பிரேதா. ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருக்கிற எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்களை ஒன்று கூட்டி இந்த மாலை பொழுதிலும் கூட எங்களை ஒன்று கூட்டி இந்த நாளில் ஒன்று கூட்டி சேர்த்த தாய்வுக்கு கிருபைக்காக நன்றி செலுத்தினோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட தகப்பனே, பாளையம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கு எடுக்கிற அந்த வார்த்தை, அந்த சத்தியம் எங்களை ஒவ்வொருவருக்குள்ளாக இறங்கட்டும் தகப்பனே. அந்த தாசனோடு நீ எங்களோடு பேசப்போவது நான் நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இந்த நாளில் ஆரம்பம் முதல் முடிவரை எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம வாரந்தோடும் தொடர்ந்து பார்த்துட்டு வர இந்த டாபனிக்கல் கண்டினியூஸ் ஸ்டடியில் நம்ம கடந்த வாரம் முன்னாடி வாரம் வரைக்கும் ஆச்சாரியர்கள் பற்றி நம்ம அனைத்து காரியங்கள் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு புது டாபிக் பாலம் அப்படி பார்க்க போகிறோம். அந்த தலைப்பின் கீழ் நமக்கு செய்து கொடுக்க முடிய சகோதரன் கார்த்திகேயன் கோயம்புத்தூர் நம்ம மாணவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டி சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை நான் முதலாவது உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெருதான கிருபினாலே நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் ஜூம் வழியாக ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தொடர் காரியங்களை எல்லாம் அந்த ஆவிக்குரிய அர்த்தங்களை எல்லாம் நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலும் கூட நம்ம ஆசரிப்பு கூடாரத்துல 3 பாகங்கள் இருக்கிறத கூட நம்ம ஏற்கனவே அறிமுக வகுப்பில் நம்ம சொல்லியிருந்தோம். அதுல ஆசரிப்பு கூடாரம் ஒண்ணு, பிரகாரம் ஒண்ணு, அடுத்து பாளையம். ஓகேங்களா? இப்போ ஆசரிப்பு கூடாரமும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய பலிகள்ல செலுத்தக்கூடிய ஆசாரிகள் குறிச்சும் நம்ம பாடங்கள் பார்த்துட்டோம். ஆசரிப்பு கூடாரம் சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரத்தை குறிச்சும் பார்த்துட்டோம். இன்னைக்கு இருந்து இன்னும் ஒரு சில வாரங்கள் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்கக்கூடியது பாளையம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு புது அத்தியாயத்தை நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த நாள்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த காரியம் பாளையம், அதாவது இங்கிலீஷ்ல கேம்ப் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வனாந்தர பயணத்துல 40 வருஷ காலமாக ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி அவங்க குடியிருப்புகள், தங்களுடைய குடியிருப்புகளை அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா போட்டிருக்காங்க. அதாவது நீங்க இந்த பிக்சர்ல பார்த்துட்டு இருக்கிறது போல நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க இருக்கு ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பகுதியை பாருங்க, அவங்களுடைய குடியிருப்பு, அவங்களுடைய அந்த கோட்ரஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? அதுதான் பாளையம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பாருங்க, ஆசரிப்பு கூடாரம், இது ஆசரிப்பு கூடாரம், இது பிரகாரம். அதை சுற்றி காம்பவுண்ட் வார் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் பிரகாரம். நம்ம இந்த ஆசரிப்பு கூடாரத்துல பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம், அதுக்கு இருக்கக்கூடிய குத்துவிளக்கு, மேஜை, அப்புறம் தூபபீடம், இதை குறிச்செல்லாம் தனியாக பார்த்தோம். மகா பரிசுத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கேருபின், அப்புறம் மெர்சி சீட்டு, அதாவது கிருபாசனம் அப்படிங்கக்கூடிய அந்த கிருபாசன பெட்டி, அந்த பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய 6 துளிர்த்த கோள், அப்புறம் மோசேயினுடைய கற்பலகைகள், அப்புறம் மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், இது எல்லா காரியங்களையும் குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்த பிரகாரம் வரும்போது பிரகாரத்துடைய தூண், அப்புறம் இந்த தொங்கு திரைகள், அப்புறம் திரை முன்னாடி இருக்கக்கூடிய முதல் நுழைவாயில், இதை குறித்து எல்லாமே தனித்தனியா பாடங்கள் பார்த்தோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஆசாரிகள் குறித்து நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்கிறோம், சுத்தி இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்தில் அதாவது ஆசாரிகள் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் தங்களுடைய வீடுகள், அதாவது ஒரு
ஒரு டென்ட் மாதிரி போட்டு ஒரு கூடாரம் அமைத்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அங்க தங்கி இருப்பாங்க. தேவன் அந்த வனாந்தர பயணத்தில், அதாவது எகிப்திலிருந்து இஸ்ரேல் கானான் தேசத்தை நோக்கி ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் அவர் என்ன பண்றாருன்னா வழிநடத்தி கொண்டு போறார். அப்படி வழிநடத்தி கொண்டு போகும்போது எல்லா விஷயத்தையும் தேவன் ஒழுங்கும் கிரமமாக செய்கிறார். தேவன் எதை செய்தாலும் அந்த ஒழுங்கும் கிரமமாக செய்யக்கூடிய ஒழுங்கை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒழுங்கை கற்றுக் கொடுப்பதற்காக தேவன் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த ரொம்ப அற்புதமாக ரொம்ப நேர்த்தியாக செய்துட்டு இருந்தார். ஒருவேளை அவங்க குடியிருப்பு கூடாரம் போடணும் அப்படின்னு சொன்னா கூட அந்த கூடாரம் எப்படி இருக்கணும், எப்படி போடணும், யார் எங்க கூடாரம் அமைக்கணும் அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கும். இது எல்லாமே நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா என்னாகும் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரங்கள் இதை குறிச்சு இருக்கு. பாளையத்தை குறிச்சும், பாளையம் எங்கெங்க அவர்கள் எங்கெங்க கூடாரம் போடணும், என்னென்ன 12 கோத்திரங்கள் இருக்காங்க, எந்த கோத்திரம் எந்த இடத்துல கூடாரம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு வரிசை கிரமத்தையும் அங்க தேவன் சொல்லியிருந்தாங்க. நம்ம இதற்கான வசனங்கள் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. என்னாகமம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க வாசிக்கலாம். வாசிங்க சகோதரி. என்னாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தில் விருதாகிய தங்கள் தங்கள் கொடியண்டையினேர் தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். பாருங்க. தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த என்னாகமம் 2ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா தேவன் மோசேயும் ஆரோனையும் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே பாளையம் இறங்கணும். அப்படி பாளையம் இறங்குறது எப்படி இறங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு கொடி இருக்கு. சரிங்களா? பாருங்க, இந்த ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கொடி இருக்கு. கொடின்னு சொன்னா நமக்கு தெரியல, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கொடி இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு விதமான கொடி இருக்கும். இல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இயக்கத்திற்கு ஒரு கொடி இருக்கும், ஒவ்வொரு கட்சிகளுக்கு முறைகள் எல்லாமே எங்கிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள், பைபிள்ல இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய அவர் கொடுத்த அந்த கட்டளைகள் பிரமாணங்கள்ல இருந்து ஒரு வழியா வந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு லயன்ஸ் கிளப்பா அதுக்கு ஒரு கொடி இருக்கும், அரிமா சங்கமா அதுக்கு ஒரு கொடி இருக்கும். இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஒரு இயக்கம், ஒரு கட்சி அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு கொடி வச்சிருப்பாங்க. அந்த கொடிதான் அவங்களுடைய அவங்க யார் இன்னார் அப்படிங்கிற ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். முதல்ல அந்த கொடியை கொண்டு நட்டுறாங்க. அந்த கொடியை சுத்தியும் கரெக்டா என்னன்னாங்கன்னா அங்க பாளையம் இருக்கணும். இப்ப நீங்க பிக்சர்ல பார்த்துட்டு இருக்கிறது போல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க அன்பான சகோதரர்களே, ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி பிரகாரம் இருக்கும். இப்போ யார் யார் எங்கெங்க பாளையம் இறங்கணும் அப்படின்னு இந்த என்னாகும் 2ஆம் அதிகாரத்துல ஒவ்வொரு வசனமாக நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதிகாரம் முழுக்க இருக்கு. இப்போ ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வடக்கு பகுதி அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வடக்கு பகுதி, இப்ப நான் ஸ்கிரீன்ல உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா மார்க் பண்ணி காட்டக்கூடிய பகுதி, இதெல்லாம் வடக்கு பகுதி. இது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வடக்கு பகுதி. சரி, ஆசரிப்பு மேற்கு பகுதி, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய கிழக்கு பகுதி, இது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தெற்கு பகுதி. பாருங்க, நான் இங்கிலீஷ்ல ஒரு முறை சொல்லிடுறேன், நீங்க சகோதரர்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நார்த்தன் சைடு மார்க் பண்ணி காட்டிட்டு இருக்கிறது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வெஸ்டர்ன் சைடு, இது சவுத் சைடு, இது ஈஸ்ட் சைடு. சரிங்களா? இப்போ எப்படி யார் யார் எந்தெந்த கோத்திரங்கள் அடிப்படையில பாளையம் இறங்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அதாவது முதல்ல அவங்க பாளையம் அப்படின்னா பொதுவா பாளையம் அப்படிங்கிறது குடியிருப்பு. இன்னைக்கு அநேக இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஊர் பேரோட சேர்த்து பாளையம் இருக்கும். இப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பார்க்கும்போது இப்ப நான் இருக்கக்கூடிய இடம் கூட பாப்பநாயக்கம்பாளையம், அப்புறம் கவுண்டபாளையம், இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இடம் இருக்கு. இப்ப பல்லபாளையம், இந்த மாதிரி கரூர்ல சில இடம்லாம் இருக்கு. இப்ப இந்த பாளையம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொன்னா வழிப்போக்கர்கள் என்ன பண்ணுவாங்களாமா, அன்னைக்கெல்லாம் கால்நடையாத்தான் போவாங்க.
அப்புறம் இல்லைன்னா கழுதையில போவாங்க, குதிரையில போவாங்க, மாட்டு வண்டியில போவாங்க. இப்போ இப்படித்தான் போவாங்க. அப்போ அவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு இடத்திற்கு, இல்லை ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்திற்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வரிசையா கூட்டமா போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு ஒரு இடத்துல வரும்போது ஒரு நைட் டைம் அப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா வேற இடத்துக்கு போக முடியாது. நைட்ல வந்து டிராவல் பண்ண முடியாது. அதாவது நடந்தோ இல்லை வந்து குதிரையோ ஒரு ஒரு இளைப்பாடுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும், ஒரு டைம் வேணும் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன செய்வாங்க, ஒரு ஒரு நல்ல ஒரு இடமா, ஒரு சமதளமா, ஒரு பாதுகாப்பா இருக்கக்கூடிய இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூட்டம் அப்படியே பயணம் பண்ணிட்டு இருந்த அவங்க பயணத்தை நிறுத்திட்டு அந்த டிராவலிங்க ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இடத்துல தங்கிடுவாங்க. சரிங்களா? அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான தண்ணீர் வசதி இருக்கும். தண்ணீர் வசதினா ஒரு ஆறோ அல்லது வந்து ஒரு குளமோ, ஒரு கம்மாயோ, ஒரு ஏரியோ அவங்களுக்கு தண்ணீர் வசதி இருக்கும். அல்லது ஒரு அருவியோ ஏதாவது இருக்கும். தண்ணீர் வசதி இல்லை, அவங்களுக்கு தேவையான உணவு, சாப்பாடு, மற்ற காரியங்கள் எல்லாமே அங்கே இருக்கும். அவங்க ஒரு 100 பேர் 200 பேர் எவ்வளவு பேர் போறாங்களோ அந்த கூட்டம் அப்படியே தங்கி அவங்களோட ஆடு மாடுகள், குடும்ப பிள்ளை குட்டிகள், மனைவிகள், இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டம் அப்படியே தங்கி ஒரு 2 நாள் 3 நாள் தங்கிட்டு திரும்ப கிளம்பி போவாங்க. அந்த அப்படி தங்கிட்டு ஒரு 2 3 நாள் தங்கிட்டு அடுத்து திரும்ப அவங்களுடைய பயணத்தை தொடங்குறாங்க இல்லையா? அப்படி எங்கெல்லாம் போய் தங்குறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் பாளையம் அப்படின்னு இன்னைக்கும் நம்மளுடைய வழக்கத்துல இருக்கு. அப்படி வழித்தொடர வந்தது இன்னைக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் வந்து தங்குவாங்க. அப்படி தங்குறதுக்கு அவங்க என்ன ஒரு வசதிகள் செய்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஒரு கல் போட்டு, நீங்க சுமைதாங்கி கற்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த சுமைதாங்கி கற்கள்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். அது தமிழ்நாடு பகுதியில் நிறைய இருக்கும். பாருங்க, அவங்க வெயிட் தூக்கிட்டு வருவாங்க. அந்த லக்கேஜ் எல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கான இடமா இருந்திருக்கு. ஒரு குதிரையில இருந்து, கழுதையில இருந்து, இல்ல மாட்டு வண்டியில இருந்து லக்கேஜ் இறக்கி வைப்பாங்க. அல்லது இப்போ ஒரு மாடு வந்து அந்த வெயிட் தாங்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? அப்போ மாடு வண்டி இழுத்துட்டு வருது. அப்போ மாட்டை ரிலீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் மாட்டை இளைப்பாற விட்டுருவாங்க, ரெஸ்ட் எடுக்க வச்சிருவாங்க. அப்போ அந்த வண்டியை தாங்கிட்டு இருக்கும், ஒரு கீழே வண்டி சாயாம. அல்லது கொண்டு வந்த பொருள்கள் மூட்டை இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இறக்கி வச்சிருப்பாங்க. அப்படி இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு 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 கல் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. செஞ்சிருக்கும். இதெல்லாமே அந்த பாளையம் அப்படிங்கிற இடங்கள்ல அதிகமாக அது காணப்படும். இன்னைக்கும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அநேக இடங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல, எல்லா பக்கம் இருக்கும். ஆனா தமிழ்நாட்டில் தமிழ் நேம்ல வந்து பாளையம் சொல்றோம். மற்ற ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் இருக்கலாம். இப்போ கர்நாடகாவில் வேற நேம் இருக்கலாம், ஆந்திராவில் வேற பேர் இருக்கலாம், இப்போ நார்த் இந்தியாவில் வேற நேம் இருக்கலாம். எல்லாமே இப்போ இங்கிலீஷ்ல பார்த்தா இதுக்கு பேர் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. கேம்ப், தற்காலிகமாக தங்கக்கூடிய இடம், அதுக்கு பேர் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேம்ப் வந்து இப்ப அங்க வந்து நீங்க வீடெல்லாம் கட்ட முடியாது. பெருசா சிமெண்ட் கல்லு இந்த மாதிரிலாம் வச்சுலாம் கட்ட முடியாது. கொஞ்ச காலம் அங்க தங்குவாங்க. தங்கிட்டு திரும்ப கிளம்புன்னு சொல்லும்போது அந்த 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 கூடாரத்துல பிரிச்சுக்கிட்டு அந்த டென்ட் எல்லாம் கழட்டிட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிளம்பிடுவாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க என்ன 40 வருஷம் இப்படித்தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வனாந்தரத்துல நடந்து போனாங்க. அப்போ தேவன் இந்த இடத்துல நீங்க பாளையம் இறங்குங்க அப்படின்னு சொன்னா, பாளையம் இறங்குறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு இடம் வரும். இப்போ காதேஸ் பர்னா அப்படின்னு ஒரு இடம் வருதுன்னா அந்த இடத்துல இங்க நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய நீங்களா கூடாரம் போட்டு இங்க தங்கலாம் அப்படின்னு தேவன் சொல்றாரு. இப்போ மோசேயும் ஆரோனையும் கூப்பிட்டு தேவன் நீங்க இந்த இடத்துல தங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, தங்குவாங்க. இப்படித்தான் வந்து அவங்களுடைய கூடாரங்கள் அமைச்சு அவங்க என்னன்னா தற்காலிகமான குடியிருப்பு அவங்களுக்கு எப்பொழுதுமே அவங்க கையிலேயே எடுத்துட்டு போவாங்க. கூடாரம் இருக்கும், அது மழையிலையும் குளிர்லையும் வெயில் இருந்து அவங்களை காப்பாத்துறதுக்காக தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட். அப்படி தற்காலிகமாக அவர்கள் குடியிருப்பை ஏற்படுத்தினாலும் அதையும் அவர்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஒழுங்கும் கிரமமாக, ஒரு வரிசை கிரமமாக செய்ய வேணும். சரிங்களா? அதனால வேதவசனம் பார்த்தோம் எப்படின்னா, இஸ்ரேல் புத்திரர் அவரவர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவார்கள். அப்படின்னா இங்க ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக இருக்கு இல்லைங்களா? அங்க எதிராக இல்லை, ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும்.
ஆசரிப்பு கூட சுற்றிலும் இப்படிதான் இருக்கணும். நீங்க பிக்சர்ல பாக்குறீங்க இல்லையா? இந்த மாதிரிதான். நீங்க அதுக்கு தொடர்பு பார்த்தோம்னா நார்த் சைடு யாரு, ஈஸ்ட் சைடு யாரு, வெஸ்ட் சைடு யாருன்றதுலாம் வந்து இருக்கும். சரிங்களா? ஆனா அவங்க என்ன பண்ணணும், அந்த கொடிகளுடைய வச்சு பண்ணணும். சரிங்களா? இப்போ இதுல தேவன் இன்னொரு விஷயத்தையும் கூட கொடுத்திருந்தார். இந்த பாளையத்துல ஒவ்வொரு பாளையம் இறங்கும் பொழுதும் அவங்களுக்கு ஒரு லீடர், கோத்திர வாரியாக ஒரு லீடர் இருப்பாங்க. அப்புறம் அந்த கோத்திரங்கள் என்ன பண்றாருன்னா மூணு மூணா பிரிச்சிருக்கிறார். இப்ப 12 கோத்திரம் வச்சுக்கோங்களேன். 12 கோத்திரத்தை அவர் எப்படி பிரிச்சிருப்பார் அப்படின்னா, முதல்ல லேவி கோத்திரத்தை தனக்கென்று பிரிச்சிருப்பார். லேவி கோத்திரம் நல்லா கவனிச்சுக்கோங்க. லேவி கோத்திரத்தை அவருக்காக பிரிச்சுட்டு ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி அருகாமையில யார் வந்துருவாங்க அப்படின்னா லேவியர்கள் வந்துருவாங்க. அப்ப லேவியர்கள்ல நமக்கு தெரியணும், அங்க லேவியர்கள் யார் யார் இருந்தாங்க? லேவின் புத்திரர்கள் 3 பேர் இருந்தாங்க. மூணு மூணு பேர். அந்த 3 கோத்திரத்தை தனியா வச்சுட்டார். சரிங்களா? அந்த 3 கோத்திரம் கூடாரத்தினுடைய என்ட்ரன்ஸ் பக்கமே மோசேக்கும் ஆரோனுக்கும் அலாட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இப்ப நீங்க பிக்சர்ல பார்க்கலாம், இது புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் மீதமுள்ள கோத்திரங்களை 12ஆ பிரிச்சு அந்த 12ல 3 மூணாக மேற்கு பக்கம் 3, கிழக்கு பக்கம் 3, வடக்குல 3, தெற்குல 3, இப்படி 3 மூணா கோத்திரமா பிரிச்சு வச்சிருப்பார். நீங்க பிக்சர்ல பாருங்க. ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தியும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காவல் காக்கக்கூடிய லேவியர்கள், ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்யக்கூடிய ஆசாரியர்கள் முன்னாடி என்ட்ரன்ஸ்ல, ஆரோனுடைய குமாரர்களும் மோசே இவங்கெல்லாம் முன்னாடி என்ட்ரன்ஸ்ல. அது போக நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைரக்ஷனும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. பாருங்க, மேற்கு பக்கம் பாத்தீங்கன்னா குறிப்பா நீங்க சொல்ல இப்ராஹிம், மனாசே, பெஞ்சமின், இந்த வரிசைய ஆர்டர்ல அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க இந்த பக்கம் நீங்க நார்த் சைடு பாத்தீங்கன்னா தான், ஆசேர், நப்தலி. சரிங்களா? அதே மாதிரி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க கிழக்கு பக்கம் யூதா, இசக்கார், ஜெபுலோன். அதே மாதிரி இந்த பக்கம் நீங்க தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ரூபன், சிமியோன், காத் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோத்திரங்களையும் தனித்தனியாக அவங்க எங்கெங்க கூட்டம் போடணும் அப்படிங்கிறதுலாம் இதுதான் என்னாகமம் 2ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய காரியங்கள். சரிங்களா? அதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா இங்க கரெக்டா ஆசரிப்பு கூடாரத்துக்கு அருகாமையிலேயே பாருங்க, இங்க போட்டுக்கலாம் 1 அப்படின்னு இமேஜ்ல வருது இல்லைங்களா? அதுல என்ன அப்படின்னா 1 ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிரா இங்கதான் யார் இருக்காங்க முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ் பக்கமே, அங்க யாருடைய வீடு இருக்கும் அப்படின்னா மோசேனுடைய கூடாரம், அப்புறம் ஆரோனுடைய குமாரர்கள். சரிங்களா? ஆரோன் யார்? பிரதான ஆசாரியர். ஆரோனுடைய குமாரர்கள் யார் அப்படின்னா நமக்கு தெரியணும், அவங்க தான் வந்து ஆசாரியர்கள், அதாவது அண்டர் பிரீஸ்ட், ஹை பிரீஸ்ட், அண்டர் பிரீஸ்ட் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவங்க தான் வந்து இருக்காங்க. அடுத்தது இந்த பக்கம் 2ல யார் இருக்காங்கன்னா கோஹாத் இருக்கிறாங்க. 3ல அதாவது ஆசரிப்பு கூடாரத்துடைய பின்பக்கம் யார் இருக்காங்க அப்படின்னா கெர்சோன் இருக்காங்க. அடுத்தது 4வது இந்த பக்கம் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வடக்கு பகுதியில் யார் இருக்காங்க அப்படின்னா மெராரி. பாருங்க, கோஹாத், கெர்சோன், மெராரி இவங்க எல்லாருமே லேவி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய குமாரர்கள், லேவியினுடைய பிள்ளைகள் தான் அவங்க. அந்த வம்சாவளியில் வர்றவங்க அவங்க வந்து எல்லாருமே என்னன்னா ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலைகளை செய்யறவங்க தான் இவங்க எல்லாரும். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பனிமுட்டுகள் அடுத்த வாரம் நம்ம தான் பார்க்க போறோம். அப்போ பாளையம் புறப்படும் பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்துல கழட்டிட்டு அது எல்லாமே டிஸ்மேண்டில் ஈஸியா கழட்டி அப்படியே பேக் பண்ணி அப்படி தூக்கிட்டு போகணும். அப்ப யாருன்னா அது லேவியர் தான் பண்ணுவாங்க. அது இந்த இந்த பக்கத்திலேயே இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் பண்ணுவாங்க. அப்புறம் இதே மாதிரி ஒவ்வொரு கோத்திரமும் அந்தந்த வருஷத்தில் இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் முக்கியமாக நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோத்திரத்துல இந்த 3 பேருக்கு சேர்ந்து ஒரு லீடர் இருப்பாங்க. யார் அப்படின்னா அவங்க தான் முன்னாடி இருப்பாங்க. பாருங்க, இங்க தான் இருக்காரு, இங்க எப்ராஹிம், இந்த கூட்டத்திற்கு எப்ராஹிம் இருக்காங்க, இந்த கூட்டத்திற்கு ரூபன் இருக்காங்க, இந்த கூட்டத்திற்கு யூதா இருக்கிறாங்க. அவங்க தான் முதல்ல முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கூடாரம் அமைச்சிருப்பாங்க. பாருங்க, ஆசரிப்பு கூடாரம், அவங்கள சுத்தி லேவியர்கள். அப்புறம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மேற்கு பக்கம் எப்ராஹிம் இருப்பாங்க, கிழக்கு பக்கம் யூதா இருப்பாங்க, இந்த பக்கம் வடக்கு பக்கம் தான் இருப்பாங்க, தெற்கு பக்கம் ரூபன் இருப்பாங்க.
இப்படி இதே மாதிரிதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அடுத்த கொஞ்சம் ஆசரிப்பு கூடாரம், அப்புறம் கொஞ்சம் லேவியர்கள், அப்புறம் அப்படியே அடுத்தது அப்படி அடுத்தது அப்படியே போகும். சரிங்களா? இந்த வரிசை கிரமத்துல தான் என்ன பண்றாருன்னா படம் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஒரு சின்ன ஒரு நான் உங்களுக்காக காட்டுறேன். ஒரு என்ன சொல்ற அந்த கழுகு பார்வை அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு ஈகிள் வியூல இருந்து ஒரு சின்ன ஒரு எப்படி இருக்கும்னு பாருங்க. ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தியும் இருக்கக்கூடிய கேம்ப் ஏரியா. ஆசரிப்பு கூடாரம் நீங்க நல்லா இந்த வீடியோல கூட நீங்க நல்லா சுத்தி அந்த வீடுகள் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு மட்டும் நீங்க பார்த்துக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கரெக்டா. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த அமைப்புல இருக்கு, இந்த சுத்தியும் சரௌண்டிங்ல இருக்கு. சரிங்களா? ரைட். இப்போ யார் யாரு எங்கெங்க இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு அளவு கூட அந்த வேத வசனங்களை இப்ப நீங்க 2ஆம் அதிகாரம் தொடர்ந்து வாசிக்கும் போது அது வந்துடும். சரிங்களா? அதுல க்ளோஸா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆ லேவியர்கள் எல்லாமே பாருங்க. கோஹாத், கெர்சோன், மெராரி இவங்க 3 பேரும் இந்த பக்கம் வந்துடுறாங்க. இங்க ஃப்ரண்ட் சைடு மோசேவும் அப்புறம் ஆரோனும் ஆரோனுடைய குமாரர்களும் இங்க இருப்பாங்க. அவங்களுடைய வீடு, அதாவது அவங்களுடைய கூடாரம் இங்கதான் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுல பாருங்க, ஒவ்வொரு ஒவ்வொரு அணிக்கும், அதாவது ஒவ்வொரு இது வந்து ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு போர் படை மாதிரி தான். சரிங்களா? இந்த பெட்டாலியன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பெட்டாலியன் ஒவ்வொரு பெட்டாலியனுக்கும் ஒவ்வொரு ஹெட் இருக்கிறாங்க. இப்போ தான் இருக்காங்க வடக்கு பக்கம், இந்த பக்கம் கிழக்கு பக்கம் யூதா இருக்கிறாங்க, இந்த பக்கம் ரூபன், இந்த பக்கம் வந்து எந்த அடிப்படை இதை வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, உண்மையாவே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் தான் ஆகட்டும், யூதா ஆகட்டும், ரூபன் ஆகட்டும், இங்க எப்ராஹிம் ஆகட்டும், எந்த அடிப்படையில் தேவன் இதை நியமிச்சாங்க, ஒருவேளை எண்ணிக்கையின் அடிப்படையில் இருக்கா அப்படி சொல்லி நீங்க கவனிச்சு பார்க்கும்போது எண்ணிக்கையும் கூட அதுல வருது. ஒரு தேவன் என்ன பண்ண சொல்லியிருந்தாருன்னா கவுண்ட் பண்ண சொல்லியிருந்தார். நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிற அந்த சென்சஸ் எடுக்கக்கூடிய ஒரு நடைமுறை இங்க தேவன் வந்து இந்த வனாந்தரத்துல தான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு இஸ்ரேல் முழுக்க அந்த வனாந்தரத்திலேயே வந்து என்ன பண்றாங்கன்னு எடுக்க சொல்றாங்க. கோத்திர வாரியாக எண்ணி தொகையிட சொல்றாங்க. ஒவ்வொரு கோத்திரத்திலும் எவ்வளவு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது புருஷர்களை மாத்திரம் அங்க எண்ணி தொகையிடுறாங்க. அப்படின்னா ஒரு குடும்ப தலைவர்கள், இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இங்க பாருங்க, இங்க ரூபன் ஆகட்டும், இல்ல காத் ஆகட்டும், சிமியோன் ஆகட்டும், இவங்கெல்லாம் ஒவ்வொரு போகும்போது இங்க நீங்க பாருங்க 40,500 அப்படின்னு ஒரு கணக்கான வச்சுங்களேன். 40,500 அப்படின்னா இது புருஷர்களுடைய எண்ணிக்கை மாத்திரம், அதாவது குடும்ப தலைவர்கள். அப்படின்னா 40,500 அப்படி சொல்லி பார்க்கும்போது அப்படி பார்க்கும்போது 40,500 குடும்பம் இருந்திருக்கு. 40,500 ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில ஒரு மனைவி, அப்புறம் 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் எவ்வளவு வேணா இருக்கலாம். ஆனா நம்மளுடைய கணக்கு என்னடினா 40,500 புருஷர்கள் அப்படின்னு இங்க கணக்கு போடப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்சா இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த பேட்ச்ல 1,00,000 பாருங்க, இந்த 3 டோட்டல் பண்ணா 1,08,100. சரிங்களா? இது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, அப்படியே ஒவ்வொரு கணக்கு. அதே மாதிரி நீங்க பாருங்க, இங்க இந்த 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 பேட்ச்ல இந்த டீம்ல எப்ராஹிமினுடைய தொகை தான் வந்து அதிகம். கரெக்டுங்களா? பாருங்க, இது 40,500, இது 32,200, 35,400. சரிங்களா? அப்போ இதுல யார் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா எப்ராஹிம் தான் அதிகமா இருக்கிறாங்க. அவங்களுடைய கூட்டம் தான். எப்ராஹிம் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய புருஷர்களுடைய எண்ணிக்கை தான் 40,500. இப்போ இங்க சரி, ஒருவேளை எப்ராஹிம் அதிகமா இருக்கிறனால எப்ராஹிமே வந்து அங்க என்ன பண்றாங்கன்னா, எப்ராஹிம் என்ன பண்றாங்க, தலைமை ஏற்கிற மாதிரி அந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்கிற மாதிரி கூட வச்சாலும், அதே மாதிரி இங்க தான் தான் அதிகமா இருக்கிறாங்க, 62,700. அப்போ தான் அங்க வச்சிருந்தாலும் கூட பாருங்க, இங்க யூதா தான் அதிகமா இருக்கிறாங்க, யூதா இருக்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் நம்ம இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சிருந்தா கூட தேவன் இதனாலதான் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு யோசிச்சோம்னா அங்க சில மிஸ்டேக் வர்றதை பார்க்கலாம். காரணம், இந்த கூட்டத்துல யார் அதிகமா இருக்கிறா நமக்கு தெரிஞ்சு
சிமியோன் கோத்திரம் தான் 59,300 இருக்காங்க. ஆனா தேவன் யார் வச்சிருக்காங்கன்னா ரூபனைத்தான் இங்க என்ன பண்றாருன்னா தலைமை ஏற்கிற மாதிரி வச்சிருக்கிறார். அப்போ எண்ணிக்கையின் அடிப்படையில தேவன் இங்க வைக்கல, இதுல வேற ஏதோ இருக்கு. சுத்தியும் பாளையம், ஒவ்வொருத்தர ஒவ்வொரு திசையில யாருக்கு பின்னாடி யாரு பாளையம், யார் யார் கூடாரம் போட்டிருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் வரிசையின் கிரமமா தேவன் செய்ய சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஏன் மாத்தி மாத்தி இருந்தா இப்ப என்ன ஆயிட போகுது? இப்ப இங்க எப்ராஹிம் வந்து இங்க வந்து இருக்கலாம், யூதா போய் இங்க போய் கூடாரம் போடலாம், வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒருத்தர் போயிட்டு தெற்கு பக்கம் போய் கூடாரம் போட்டா என்ன ஆயிட போகுது? அதுவும் வனாந்தரம்னால கிடைக்கிற இடத்துல பண்ணிட்டு போலாமே, அப்படிலாம் ஏதாவது நம்ம வச்சிருக்கலாம். இப்ப நீங்க அந்த அந்த வனாந்தரம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த வனாந்தரத்துல நாம நினைக்கிறோம் எவ்வளவு இடத்துல அந்த மக்கள் எதிர்ப்பாங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் மட்டும் நீங்களே உங்களுடைய மனக்கணக்கை நீங்க போட்டு பாருங்க. ஒரு குடும்பத்திற்கு ஒரு கூடாரம் போடு, ஒரு 4 பேர் இருக்கிறவங்க ஒரு கூடாரம் போடுறாங்க அப்படின்னா அந்த சைட் நீங்களே ஒரு சைட்டு பிரிச்சு பாருங்க. ஒரு சும்மா ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்களேன். ஒரு குடும்பத்திற்கு சராசரியா ஒரு கூடாரம் போடுறாங்கன்னா எவ்வளவு இடம் தேவைப்படும்? நீங்க ஒரு 4 பேர் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு அந்த கூடாரத்தினுடைய அளவு வந்து ஒரு 10க்கு 10 அப்படின்னா அது சின்ன ரூமா இருக்கும். நீங்க ஒரு 10க்கு 10 அப்படின்னு அளவு 10 அடிக்கு 10 அடி 10 ஃபீட் 10 ஃபீட் அப்படின்னு ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க வச்சீங்கனாலும் ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த அளவு வச்சாலே இப்போ 40,500 பேர் எப்ராஹிம் கோத்திரத்துக்கு மட்டும் இந்த கூட்டத்துக்கு அடி வச்சோம்னா 1,08,100 கூடாரம் அப்படின்னா ஒரு கூடாரம், ஒவ்வொரு கூடாரத்துக்கு நடுவுல ஒரு நடக்கிற பாதை இருக்கும். அடுத்த கூடாரம் இந்த கூடாரத்தோட டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு ஒரு கேப் இருக்கும். அப்போ இதுல எவ்வளவு இடம் வருது பாருங்க. ஒரு கோத்திரத்துக்கு எவ்வளவு இடம் தேவன் கொடுத்திருப்பாரு? 12 கோத்திரத்துக்கு எவ்வளவு இடங்கள் தேவன் கொடுத்திருப்பாரு பாருங்க. அவ்வளவு இடம் இவங்க வந்து கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு 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 பெரிய மெட்ரோ சிட்டி அளவுக்கு ஒரு ஸ்பேஸ். அதை அழகா வெகு நேர்த்தியா டிசைன் பண்ணி தேவன் கொடுக்குறார். டெம்பரவரியா தான் அவங்க கூடாரம் போடுறாங்க, கசகசன்னு போட மாட்டாங்க, ஒரு ஒழுங்கும் கிரமமா போடுவாங்க. இதையெல்லாம் தேவன் வைக்க சொல்லியிருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு யார் ஹெட்டு, யார் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி, அடுத்தது யாரு அப்படின்னு ஒவ்வொன்றுக்கு. இப்ப இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வச்சிருக்கிறார்? இதுல என்ன பாடம் இருக்குது அப்படின்னு இதுல நமக்கு ஏதாவது லெசன் தேவன் வச்சிருக்காருன்னா கண்டிப்பா வச்சிருக்கார். கண்டிப்பா இதுல நமக்கு ஒரு பாடம் இருக்கு. இந்த பாளையம் இறங்குற விஷயத்திலேயே தேவன் இவ்வளவு ஒழுங்கும் கிரமமா பண்றாருன்னா அதுக்குள்ள அவருடைய தெய்வீக திட்டம் ஒண்ணு இருக்குதுங்க. எப்படிங்க இது கூடாரம் போடுறதுல ஒரு திட்டம் இருக்கா? ஆமா, நிச்சயமாக தேவனுடைய தெய்வீக திட்டம் இருக்கு. அதுல ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்குது. அதை இன்னாருதான் அந்த கோத்திரத்தை தலைமை தாங்கணும், அவங்கதான் முன்னாடி இருக்கணும் அப்படின்னா அந்த கோத்திரம் என்ன நோக்கத்திற்காக அவங்க முன்னாடி இருக்கிறாங்க, அதுல என்ன ஒரு பாடம் இருக்குது அப்படின்னால ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த பாடமும் தேவனுடைய திட்டமும் நோக்கமும் அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூடாரம் போட்டு இருந்தாங்க பாருங்க, அந்த ஜனங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஆனா யாருக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா இதெல்லாமே அன்னைக்கு வெறும் நிழல். அவங்களுக்கு இன்னைக்கு படிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய இஸ்ரேல் இருக்கக்கூடிய நமக்கு, அதாவது உங்களுக்கும் எனக்கும் தான் இதுல ஒரு அருமையான பாடம் இருக்கு. தேவனுடைய ஒரு ரகசியம் உள்ள அடங்கி இருக்குதுங்க. ரொம்ப சுருக்கமா இதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம படிக்கலாம். இன்னும் வரக்கூடிய அடுத்தடுத்த வகுப்புல ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வரும், நான் கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஆனா நான் இன்னைக்கு சுருக்கமா இதனுடைய அறிமுகத்துல ஒரு அற்புதமான ஒரு தேவ ரகசியம் உள்ள இருக்கிற விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி இந்த நாளுக்குரிய பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். சரிங்களா? அன்பான சகோதரர்களே, பொதுவா தேவன் சுத்தியும் இஸ்ரேல் ஜனங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அவர் வாசம் பண்ணணும் அப்படின்னு தேவன் முடிவு செஞ்சாங்க. கரெக்டுங்களா? சுத்தியும் இஸ்ரேல் ஜனங்கள் 24 லட்சம் இஸ்ரேல் ஜனங்கள், 6 லட்சம் புருஷர்கள் சுத்தி இருக்கிறாங்க, 6 லட்சம் குடும்பங்கள். சும்மா ஒரு தோராயம் மதிப்பிட்டா ஒரு 6 லட்சம் சொச்சம் குடும்பம் இருக்கு, ஃபேமிலி இருக்கு. அதுக்கு நடுவுல தேவன் இங்க வாசம் பண்றாரு. அவர் வாசம் பண்றதுக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரம், பரிசுத்த ஸ்தலம், அந்த மகா பரிசுத்தத்துல தேவனுடைய பிரசனம்
எப்பொழுதுமே இருக்கு. சரிங்களா? இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல என்ன ஒரு காரியம்னா, தேவன் ஏன் அவங்க மத்தியில வாசம் பண்ணணும்? தேவன் ஏன் அவங்க மத்தியில ஜனங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில வாசம் பண்ணணும்னு அவர் விரும்பினார் அப்படின்னா, அப்ப தேவன் வாசம் பண்றதுன்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய தேவன் வாசம் பண்றாருன்னா, தேவன் அவருக்கு ஒரு கூடாரம் அங்க இருக்குது, அந்த கூடாரத்துக்கு அவர் இருக்கிறார் அப்படின்னா, அவர் மனுஷன் அல்ல. நமக்கு தெரியும், அவர் நம்மளை போல, உங்களை போல, என்னை போல ஒரு மாமிச சரீரத்துல அவர் வந்து இருக்குல்ல, அந்த கூடாரத்துல தங்கல. அவருடைய பிரசன்னம் அங்க இருந்துச்சுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அவருடைய பிரசன்னம் எங்க இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அவர் இருக்கிறார். இதுல என்ன ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னா, யாரெல்லாம் தேவனை தேடுகிற, தேவனை தொழுகிற பெண்கள் இருக்கிறாங்களோ அவங்க மத்தியில கண்டிப்பா, நிச்சயமா, உறுதியா தேவன் அங்க வாசம் பண்ணுவார். நான் திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன், நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எங்கெல்லாம் தேவனை தேடக்கூடிய, தேவனை துதிக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்களோ அவங்க மத்தியில தேவன் வாசம் பண்றார் அப்படின்னா, அவருடைய பிரசன்னம் அங்க இருக்கும். அதனாலதான் வசனம் சொல்லுச்சு, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே நீங்க கூடுறீங்களோ அங்க நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லி நம்முடைய பிதா நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த இணையதளத்தின் வாயிலாக நம்ம கூடியிருக்கிறோம். இந்த வகுப்புல கூட யாருடைய பிரசனம் இருக்குது அப்படின்னா, தேவனுடைய பிரசனம் இங்க இருக்கு. எப்படி? நாம வேற வேற இடத்துல இருக்கிறோம் பாருங்க. கொஞ்சம் பேர் ஒசூர் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் கோயம்புத்தூர் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் கரூர் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் திருச்சியில் இருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் பேர் தஞ்சாவூர் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் பாருங்க நிறைய இடத்துல. அப்போ எல்லாருமே அங்கங்க சிதறி இருக்கிறோம். ஆனாலும் நம்ம இருதயத்துல ஒருமுகப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருக்கிறோம். அப்படியே ஒரு இடத்துல கூடுறோமா? அப்படி கூடும்போது அங்க வரிசை கிரமமாக தேவன் நம்மளை எல்லாம் அங்க அசும பண்ணிடுறாங்க. அப்ப நம்முடைய இருதயங்கள் அங்க ஒரு ஒழுங்குக்குள்ள வந்துடுது. அங்க ஒழுங்க தேவன் அங்க நிலைநாட்டுறார். எப்படி அப்படின்னா, ஒரு 8 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 8 மணிக்கு எல்லாருமே அசம்பிள் ஆகும். அப்படி அதை முன்னாடி இருந்து நடத்துறதுக்கு ஒரு சகோதரர், ஒரு ஜெபம் பண்றதுக்கு ஒரு சகோதரர், கடைசியில் ஒரு ஜெபம் பண்றதுக்கு சகோதரர், கொஞ்ச நேரம் சத்திய வார்த்தையில பேசுறதுக்கு ஒரு சகோதரர், இப்படின்னு ஒரு 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 ஆர்டர் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆர்டர் அண்ட் டிசிப்ளின், இதுதான் தேவன் ஆதி முதற்கொண்டு இப்போ வரைக்கும் அவர் தேவன் எதை செய்தாலும் ஒரு ஒழுங்கும் ஒரு கிரமமாக செய்றார். இத இப்படி செய்யும்போது ஏன் அப்படின்னா, அங்க தேவன் அவர் வாசம் பண்றதுனால அங்க எல்லா காரியங்களும் ஒரு ஒழுங்கும் கிரமமாக நடக்கணும்னு பண்றார். அது மட்டும் இல்லைங்க, தேவன் அங்க எப்படி வாசம் பண்றார் அப்படின்னா, ஒரு வசனம் வாசிக்கணும். சங்கீதம் 34:15-17 வரைக்கும் கூட வசனம். சகோதரி வாசிங்க. 34ஆம் சங்கீதம் வசனம் 15 முதல். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தேவன் எப்பொழுதுமே அவருடைய பிள்ளைகள் மத்தியில வாசம் பண்றதாக சொல்லிட்டார். நீங்க எப்போலாம் என்னை தேடுறீங்களோ, எப்போலாம் என்னை கூப்பிடுறீங்களோ, அப்ப நான் வந்து என்ன பண்றேன், உங்களுக்காக வந்து செய்யறேன். அதுல வசனம் சொன்னதுன்னா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கு. அவருடைய செவி அவங்க எப்ப கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? என்ன தேவையோ பார்த்து பார்த்து செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார். சரி, அதே சமயத்துல நீதிமான் நன்மை செய்வாங்க, தேவனை தேடுவாங்க, தேவனை துதிப்பாங்க. அப்ப நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறார். அதே தீமை செய்யறவங்களை அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பூமியில இராம அற்றுப்போக பண்றார். பூமி இது வந்து ரொம்ப கடுமையா இருக்கிறதுனால ஒருவேளை தேவன் அழிச்சிருவாரோ அப்படி அந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, அவங்கள வந்து அவர் கண்ணோக்கி பார்க்கறது எப்படி நீதிமான கண்ணோக்கி பார்க்கிறார். இப்ப அநீதிமான்களை, தீமை செய்யக்கூடிய அந்த அந்த ஒரு 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 அநீதியான ஆட்களை, அநீதிமான்களை அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய முகத்தை அவங்க பார்க்காம திருப்பிக்கிறார். அப்ப நீதிமான்கள் மேல அவங்களை பார்த்து முகம் நீதிமான்களுக்கு நேரா இருக்கு, அநீதிமான்கள்னா பார்க்காம அப்படி இருக்காரு. சரி, இப்போ
நீதிமான் கூப்பிடும் போது அதை கேட்கறது தயாரா இருக்கிறான்னா அப்போ தேவன் அப்படியே பார்த்துட்டு இருக்க. சுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா தேவன் நாலா பக்கமும் என்ன பண்ணுவார்? 4 பக்கமும் ஃபோர் டைரக்ஷன் அப்படின்னா 4 திசைகளிலும் அவருடைய அவருடைய கண்கள் 4 திசையில் இருக்குது அப்படின்னா இப்ப நான் இருக்கிறேன், நான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். பின்னாடி என்ன இருக்குது என்னால பார்க்க முடியுமா? எனக்கு கண் பின்னாடி இருக்கா? கண்டிப்பா இல்லை. அப்ப எனக்கு பின்னாடி ஒரு தலை இருந்துச்சுன்னா அங்க பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, அப்போ இங்க சைட்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதே. அப்ப எனக்கு இந்த பக்கம் ஒரு முகம் இருந்து இங்க 2 கண் இருந்தா இந்த டைரக்ஷன் பார்க்கலாம். அப்ப இங்க ஒரு முகம் இருந்து இந்த டைரக்ஷன் இருந்தா இங்க பார்க்கலாம். அப்ப 4 பக்கமும் எல்லா திசைகளிலும் பார்க்கலாம். அப்போ எனக்கு என்ன வேணும்? 4 முகம் வேணும். கரெக்டுங்களா? அதான் தேவன் எப்படி இருக்காரா, 4 முகம் அவருக்கு இருக்கு. அது 4 டைரக்ஷன்லயும் பார்த்துட்டு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பிரசன்னம் நடுவுல இருக்கும், 4 பக்கமும் அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். அதான் தேவனுடைய 4 முகம் இருக்கு. தேவனுக்கு 4 ஃபேசஸ். அந்த 4 முகமும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 4 முகம் அப்படின்னா ஒரு முகம் சிங்க முகம், ஒரு முகம் மனித முகம், ஒரு முகம் காளை முகம், இன்னொரு முகம் கழுகு முகம். அப்போ 4 முகம் இருக்குது. ஒவ்வொரு முகத்திற்கும் 2 கண்கள். அப்போ எப்படி இருக்குன்னா எல்லா ஆங்கிள் நீங்க அதை ஒரு இமேஜின்ஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? எப்படி இது கரெக்டா மேட்ச் ஆகி வருது? இப்படிதான் இங்க செட் ஆகுதா அப்படின்னா நீங்க கரெக்டா கவனிச்சு பாருங்க. அந்த கோத்திரம் வாரியா அவங்க பாளையம் எங்க இருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு கோத்திரமும் மூணு கோத்திரமா ஒரு டீம் சேர்த்துறார். அந்த மூணு கோத்திரம் சேர்ந்த ஒரு டீமுக்கு ஒரு தலைமை இருக்குது. கரெக்டுங்களா? அந்த ஒவ்வொரு தலைமை இருக்கு. உதாரணத்துக்கு ஆசேர் அப்படிங்கிற அதாவது தான் அப்படிங்கிற ஒரு கோத்திரம் தலைமை இருக்குது. அதே மாதிரி ஒரு யூதான்னு ஒரு கோத்திரம் தலைமை இருக்குது. அதே மாதிரி ரூபன் அப்படிங்கிற ஒரு கோத்திரம் தலைமை இருக்குது. அதே மாதிரி எப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு கோத்திரம் தலைமை. அப்போ ஒவ்வொரு கோத்திரமும் அந்த கோத்திரம் முன்னாடி நிக்கிறாங்க. அவங்களுடைய கொடி அங்க முன்னாடி நிக்குது. சரிங்களா? ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கொடி இருக்குது. அந்த கொடி முன்னாடி வச்சு நிக்கிறாங்க. அதுல முன்னாடி நிப்பாங்க யார் அப்படின்னா ஒவ்வொரு கோத்திரம். அதாங்க இங்க கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு கோத்திரம் இருக்கு. வடக்கு பக்கம் நார்த்தன் சைடு தான் கோத்திரம் இருக்கிறாங்க. தான் கோத்திரத்தினுடைய கொடி என்ன இருக்கு அப்படின்னா கழுகு. அவங்க கொடியில இருக்கு கழுகு, ஈகிள். அதே மாதிரி யூதா கோத்திரம் அங்க முன்னாடி இருப்பாங்க. அவங்கதான் முன்னாடி இருந்து வலியுறுத்துறாங்க. கரெக்டா அந்த யூதா கோத்திரத்தினுடைய கொடியில சிங்கம் இருக்கு. அதே மாதிரி இங்க ரூபன் கோத்திரம் முன்னாடி நிற்கும். அந்த ரூபன் கோத்திரத்தினுடைய கொடியில இருக்கு மனிதன், ஒரு ஹியூமன் பீயிங்குடைய சிம்பல் இருக்கு. அதே மாதிரி எப்ராஹிம் கோத்திரத்தில் இருக்கு ஒரு காளை. இந்த 4 கோத்திரம் முன்னாடி ஏன் தேவன் கொண்டாந்து வைக்க சொல்லியிருக்காருன்னா இந்த 4ம் தான் தேவனுடைய 4 குணலட்சணங்கள் கரெக்டா இருக்கும். பாருங்க, ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தியும் பாருங்க லேவியர்கள் இருப்பாங்க. க்ளோஸா அவங்களுடைய கூடாரம் இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எப்ராஹிம், தானு, யூதா, ரூபன் அப்படின்னு அவங்க தான் அவங்களோட முதல் சுத்துல அவங்களுடைய இதா இருக்கும். இந்த 4லையும் அவங்க கொடியில இருக்கக்கூடிய படம் ஒன்னு கழுகு, ஒன்னு காளை, ஒன்னு மனிதன் முகம், இன்னொன்னு சிங்க முகம். இதுதான் தேவனுடைய 4 குணலட்சணங்கள் பார்க்கணும். தேவனுடைய 4 குணலட்சணங்கள் 4 முகம் எங்க இருக்குது? கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துல அங்க சுத்தியும் இருக்கு. இதை நீங்க எங்க வாசிக்கலாம்னா வெளிப்படுத்தலையும் இருக்கு, எசேக்கியேலையும் இருக்கு. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துல இருக்கு, வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துல இருக்கு. நீங்க வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க சகோதரி. சிஸ்டர் பிரதர். வெளிப்படுத்தல் 4:7.
வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 7. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாயும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாயும் இருந்தன. ஆமாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இதே மாதிரியே அப்படியே ஒரு அங்க எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலையும் ஒரு ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனுக்கு 4 முகங்கள் இருக்குது. 4 முகமும் எப்படி இருக்குன்னா, ஒன்னு சிங்க முகம், ஒன்னொன்னு கழுகு முகம், ஒன்னொன்னு மனித முகம், இன்னொன்னு காளை முகம், இப்படி இருக்கு. இது 4. இது அப்படியே எங்க இருக்கு அப்படின்னா, தேவன் அவருடைய குணலட்சணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி வச்சிருக்கிறார். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்க, சிங்கம் அப்படின்னா அது ஒரு வல்லமையை அடையாளம். சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய அது அது இருக்கிற ஒரு மிருக ஜீவன்களையே வச்சு பார்க்கும்போது அதிக வல்லமை அப்படின்னா அது வந்து சிங்கத்துக்கு தான். அதான் சிங்க முகம் அடையாளப்படுத்துது. ஒரு தீர்க்கதரிசனத்துடைய பாஷையில ஒரு அடையாளமா பார்க்கிறோம் அப்படின்னா அது வல்லமை அடையாளம். அப்போ தேவனுடைய குணலட்சணங்கள்ல ஒண்ணு வல்லமை, இன்னொன்னு கழுகு. கழுகு அப்படின்னா அது பறவைகள் இனத்திலேயே ரொம்ப ஒரு ஞானம் உள்ளது. அது எங்க கழுகு எங்க கூடு கட்டுதுன்னா உயரமான இடத்துல கூடு கட்டுது. ரொம்ப வருஷம் 80 வருஷம் வாழுதுன்னா 40 வருஷம் தான் அதனால வாழ முடியும். அதனுடைய ஞானத்தை பயன்படுத்தி மீதமுள்ள ஒரு 40 வருஷம் அது வாழுது. தன்னுடைய சிறகு எல்லாம் பிச்சு நகத்தை எல்லாம் அது பிச்சு அது ஒரு ஒரு மறு வாழ்வு, தன்னுடைய வாழ்க்கையை ஒரு ரீஜெனரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு ஞானம் இருக்கு. அடுத்தது நீதி அப்படின்னா காளை. காளை அதான் இது பாருங்க, சிங்கம் வந்து காட்டு மிருகங்கள்ல அது மிக மிக வல்லமை இருந்த ஒரு பலசாலி. அது நம்பர் 1 கிங். அதே மாதிரி டொமஸ்டிக் அனிமல்ல, அதாவது நாட்டு மிருகங்கள்ல காளை தான் அது தலை சிறந்த ஒரு கிங், ராஜா. அதே மாதிரி பறவைகள்ல அப்படின்னா அது வந்து கழுகுதான் கிங். சரிங்களா? அன்பான சகோதர சகோதரர்களே, கடைசியில மனித முகம் அப்படின்னு நாங்க வைக்கிறோம் அப்படின்னா அது பார்க்கிறோம், அது அன்பு அடையாளப்படுத்துது. தேவனுடைய 4 குணலட்சணங்கள், தேவனுடைய 4 கேரக்டர்ஸ். அதுல ரொம்ப முக்கியமானது ஒன்னு வல்லமை, இன்னொன்னு ஞானம், இன்னொன்னு நீதி, இன்னொன்னு அன்பு. இதுதான் நம்ம இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறதுனால நான் இப்போ ரொம்ப சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்ப இந்த 4 விஷயங்களும் தான் தேவன் எங்க வந்து வாசம் பண்றாரோ. இப்போ நம்ம 2 பேர் 3 பேர் கூடி வரக்கூடிய பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்க தேவனுடைய பிரசனம் இருக்கு. அப்ப தேவனுடைய பிரசனம் எங்க இருக்குதோ அங்க இந்த 4 விஷயங்கள் வெளிப்படும். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நாம ஒரு ஒரு வீட்டுல நம்ம இருக்கிறோம். புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படிங்கறது சில அடையாளங்களை வைத்து சில நடவடிக்கைகளை வச்சு இங்க ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் நமக்கு மாமா வந்திருக்கிறார், இல்ல பெரியப்பா வந்திருக்கிறார் நம்ம வீட்டுக்கு அப்படின்னா அவருடைய ட்ரெஸ் இருக்கும், அவருடைய செருப்பு இருக்கும், அவர் வெளியே அவரோட வண்டி இருக்கும். அப்ப அவர் என்ன சாப்பிட்றாரோ அவர் செய்யணும், இதெல்லாம் வந்து பெரியப்பா வந்துட்டார் அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தர் பார்க்கறோம் இல்லையா, இங்க அவர் இருக்கிறார் அப்படின்னு. அதே மாதிரி தேவன் ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அவருடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கும், அவருடைய ஞானம் இருக்கும், அவருடைய நீதி இருக்கும், அவருடைய அன்பு இருக்கும். இந்த 4 விஷயங்களும் கண்டிப்பா இருக்கும். எங்க இருக்கும்? 2 3 பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்க தேவனுடைய குணலட்சணங்கள் கண்டிப்பாக அங்க வெளிப்படும். இப்ப நம்ம சபை கூடி வரும் பொழுது நம்ம எப்போ இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆகட்டும், இல்லை வாரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆகட்டும், புதன்கிழமை ஆகட்டும், நம்ம கூடி வரோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம எக்லிஷியால கூடி வரும் பொழுது தேவனுடைய வல்லமை இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். தேவனுடைய ஞானம் வெளிப்படுமா? கண்டிப்பா இருக்கும். தேவனுடைய நீதி இருக்குமா? நிச்சயமா இருக்கும். தேவனுடைய அன்பு இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த 4 விஷயங்களும் அங்க தென்படுதுன்னா அங்க தேவன் நம்ம மத்தியில் தேவன் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ வல்லமைன்னா என்ன? சுருக்கமா நம்ம பார்த்து முடிக்கலாம் பாருங்க. வல்லமை அப்படிங்கிறது யாருமே செய்ய முடியாத விஷயத்த ஒருவராலும் செய்ய முடியாததை தேவன் செய்வார். யாராலையும் செய்ய முடியாததை ஒருத்தர் செய்யறாருன்னா அவர் தான் தேவன். மனுஷனால கண்டிப்பா அது முடியாது. அது யாரால தான் முடியும்? அது தேவனால தான் முடியும்.
சரிங்களா? அதனாலதான் யோபு எப்படி ஒரு வசனம் சொல்றாருன்னா, யோபு 42 வசனத்துல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நாம் நினைச்சது கூட தடைப்படலாம், ஆனா தேவன் நினைச்சது தடைப்படுமா? கண்டிப்பா தடைப்படாது. அவர் எல்லாத்தையும் அப்படின்னா, அவர் எந்த செய்கையாகட்டும், எந்த விஷயங்களாகட்டும், நீங்க சிருஷ்டிப்பின் காரியங்களாகட்டும், இல்ல கிரகங்கள் மத்தியிலாகட்டும், ஒரு 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 அசாதாரணமான ஒரு ஒரு அப்நார்மல் விஷயங்களாகட்டும், நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத விஷயங்களை, ஒரு விஷயம் நம்முடைய கற்பனைக்கு எட்டாத விஷயங்களை செய்ய முடியுமா அப்படின்னா, அது தேவனால மட்டும்தான் முடியும். அதுக்கு பேர் தான் தேவனுடைய வல்லமைன்னு அர்த்தம். யாராலையும் முடியாதது ஒருத்தரால முடியுமா? அது தேவனால தான் முடியும். அது எப்படி முடியுது? அதுக்கு பேர் தான் தேவனுடைய வல்லமை. சரிங்களா? ரைட். பாருங்க, தேவனுடைய வல்லமைங்கிற ஒரு விஷயம் இருந்தா, அது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்தா எல்லாமே நடக்கும். அது கூட ஒரு புதிய ஏற்பாட்டுல ஒரு அருமையான ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 12:9 நாம ரொம்ப பலகீனமா இருக்கணுமா? கண்டிப்பா அவருடைய வல்லமை நமக்கு இருந்துச்சுன்னா, அந்த பலகீனம் கூட மறைஞ்சு நம்ம எல்லாம் பலன் அடைஞ்சிரும். பயங்கர பலம் கிடைச்சிடும். அதுதான் அவருடைய வல்லமை. முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது அப்படிங்கிற விஷயம் கூட, சாத்தியமில்லாத விஷயத்தை சாத்தியப்படுத்துவது தேவனுடைய வல்லமை. அப்ப தேவனுடைய பிரசன்னம் அங்க இருக்குதுன்னா அது நடக்கும். அதான் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அங்க எல்லாரும் அங்க கூடியிருக்கும் பொழுது, வெயில்ல அவங்க சூ அதிகப்படியான வெப்பத்தை தாங்க முடியாம போயிடுவாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு சீதோஷ்ண நிலை மாத்துறாரு. ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை, வெயில் இல்லாம பாதுகாக்கிறார். அடுத்தது, இரவு நேரத்துல ரொம்ப கடும் குளிர்ல உறைஞ்சு விரைச்சு செத்துருவாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு மிதமான ஒரு வெப்பம், சூடு, அக்னிஸ்தம்பம், மேகஸ்தம்பம். அதான் தேவனுடைய வல்லமை. காலில் போட்ட செருப்பு தேயிலைங்களாம 40 வருஷம் நடந்தவங்களுக்கு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? பாருங்க, தேவன் அப்படியே சுமந்து கொண்டு போறார். நடக்கவே நடக்காது, முடியவே முடியாத ஒரு விஷயத்த பண்றாங்க. வானத்துல இருந்து சாப்பாடு விழுகுதுங்க, அது பேர் மண்ணாங்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கா? அதிசயமா இருக்கா? அதான் தேவனுடைய வல்லமை. அடுத்தது, தேவன் அவருடைய வல்லமை செயல்பட்டு கொண்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீதி. அப்போ தேவனுடைய நீதி அப்படிங்கிறது, அவர் ஒரு சில காரியங்கள், தேவனுடைய நீதினா தேவனுடைய வார்த்தைகள், அவருக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அது இருக்கு. தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய கட்டளைகள், பிரமாணங்கள், கற்பனை, இது எல்லாமே அது அப்படியே எப்படி இருக்குன்னா கரெக்டா இருக்கு. அது தேவனுடைய நீதி எனக்கு சரியா இருக்கும், இன்னொருத்தருக்கு சரியா இருக்கும். இப்ப எனக்கு ஒரு நீதி இருக்குதுன்னா அது சுயநீதி, அது எனக்கு மட்டும்தான் சரியா இருக்கும். அது இன்னொருத்தருக்கு அது ரொம்ப தவறா இருக்கும். ஆனா தேவ நீதியை கொண்டு வச்சா அது எனக்கும் சரியா இருக்கும், என் கூட இருக்கக்கூடிய இன்னொருத்தருக்கும் சரியா இருக்கும். அப்போ பாருங்க, 24 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா 24 லட்சம் மக்களுக்கும் சரியானது, நியாயமானது, அதான் தேவ நீதி. அப்போ தேவன் ஒரு இடத்துல வாசம் பண்றாருன்னா, அவர் சொல்ற வார்த்தையை கேட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நன்மையா இருக்கும். சரிங்களா? அதான் தேவனுடைய நீதி, அவருடைய குணலட்சணத்துல ஒண்ணு. பாருங்க, தேவ நீதிய நாம அதாவது நமக்கு நம்முடைய சுயவஸ்திரம், சுயநீதி, சுயவஸ்திரம் அது அழுக்கு. அதான் ஏசாயா 64:6 படிக்கிறோம். எப்படின்னா, அது ரொம்ப அழுக்கா இருக்கு. நம்ம ட்ரெஸ் அழுக்கு ட்ரெஸ், கந்தை. நம்முடைய நீதி அழுக்கான கந்தையை போல இருக்குது. இது ஏசாயா சொல்றது. சரிங்களா? அப்ப நம்ம அழுக்கு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நீதியின் வஸ்திரத்தை நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்னா, தேவன் சொல்லக்கூடிய நம்ம விருப்பத்தை தூக்கி போட்டு தேவன் சொல்லக்கூடிய தேவ வார்த்தைகளை நம்ம கேட்டு கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம உண்மையா இருப்போம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது இல்லையா? அப்ப எல்லா காரியத்திலும் நம்மகிட்ட ஒரு உண்மை இருக்கும். அடுத்தது, தேவனுடைய வார்த்தை, தேவ நீதியை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மகிட்ட எப்பவுமே ஒரு 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 கைண்ட்னஸ் இருக்கும். எல்லார் மேலேயும் ஒரு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். எல்லாத்து மேலேயும் ஒரு 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 இரக்கம் இருக்கும். அதான் தயவு. தயவுனா நம்ம நம்ம நீதிமொழிகளோட ஒரு வசனம் இருக்கும். மனுஷன் நன் மனுஷனுக்குள்ள ஒரு நன்மை செய்யணுங்கிற ஒரு விருப்பமே தயவு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்போ மற்றவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துட்டே இருக்குது இல்லையா? அப்போ அவங்க நம்ம தேவ நீதியில் இருக்காங்கன்னு அர்த்தம்.
ஏதாவது எப்ப வாய்ப்பு கிடைக்கும் ஒருத்தருக்கு நல்லது செய்யறது, ஒருத்தருக்கு யாரும் நன்மை செய்ய முடியுமா அப்படின்னு வாய்ப்பு தேடிட்டே இருக்கிற பாருங்க, அதுக்கு பேர் தான் தேவ நீதி. அவங்க தேவ நீதியில் இருக்கிறாங்கன்றது அர்த்தம். அவங்க சுய நீதியில் இல்ல, தேவ நீதியில் இருக்கிறாங்க. எல்லா சகோதர சகோதரிகளுக்கும், அதாவது ஞானஸ்தானம் எடுத்த எல்லா புது சிருஷ்டிகளுக்குள்ளேயும் இந்த எண்ணம் எப்பொழுதுமே இருக்கும். எப்ப வாய்ப்பு கிடைக்கும் மற்றவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துட்டே இருக்கும். சரிங்களா? குட். அடுத்தது தயவு. பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஒரு தாழ்மை எப்பொழுதுமே இருக்குமா. இதெல்லாமே ஒரு அடையாளம். இப்ப தேவ நீதியை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம நம்ம சுயநீதி தூக்கி போட்டு தேவநீதி பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்குள்ள எப்பொழுதுமே ஒரு தாழ்மை இருக்கும். அந்த தாழ்மை ஒரு மற்றவங்ககிட்ட பேசும்போது ஒரு கனிவா பேசுறது, நன்மையான காரியங்களை பேசுறது, ஒரு மனத்தாழ்மையோட, இதெல்லாமே ஒரு அடையாளம். அப்ப பாருங்க, ஒரு உண்மைத்தன்மை இருக்கும், ஒரு தயவு இருக்கும், மனத்தாழ்மை இருக்கும். எப்படி தேவநீதி இருந்தா அப்போ தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடத்துல. இப்ப இதெல்லாம் நீங்க எங்க பார்க்கலாம்னா, எக்லிஷால நம்ம எல்லாரும் ஒன்று கூடி வரும் பொழுது, நம்ம சபை கூடி வரும் பொழுது, நம்ம எல்லாரும் தேவநீதி கட்பட்டு இருப்போம். அந்த இடத்துல இப்படி எல்லாம் நடக்கும். ஏன் இங்க மட்டும் இப்படி நடக்குது, இவ்வளவு அழகா இருக்கு, ஒழுங்கும் கிரமமா இருக்கு அப்படின்னா, அங்க தேவன் வாசம் பண்றான்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது ஞானம் அப்படிங்கிற தேவனுடைய இன்னொரு குணலட்சணம். ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அறிவு வேற, ஞானம் வேற. அறிவு வேற, ஞானம் வேற. அறிவு அப்படிங்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு அதாவது ஞானம் அப்படின்னா, ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், யாருக்கும் தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை தேவன் நமக்கு மாத்திரம் அவருடைய சத்திய அறிவை கொடுத்து வெளிப்படுத்தினா அதுக்கு பேரு ஞானம். இந்த ஞானம், இது உலக ஞானம் இருக்குது, தேவன் ஞானம் இருக்குது. நம்ம எதை குறிச்சு பார்க்கறோம்னா தேவன் ஞானத்தை குறிச்சு பார்க்கிறோம். உலக ஞானம் தேவனுடைய ஞானத்திற்கு அருவருப்பு, தேவனுக்கு அருவருப்பா இருக்கும். உலக ஞானம் அது சுயநலம் உள்ளது. உலக ஞானம் உலகத்துல இருக்கக்கூடிய அறிவு, அந்த அறிவு வச்சு நீங்க ரொம்ப பெரிய ஆளாகலாம். அது எல்லாமே சுயநலமா இருக்கும். நீங்க, உங்க குடும்பம், உங்க பிள்ளை குட்டிக நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அது சுயநலமான அறிவு. ஆனா தேவன் கொடுக்கக்கூடிய அறிவு இருக்கு இல்லைங்களா, அது நாம மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியது. அது தேவன் நமக்கு கொடுத்துக்கூடிய அறிவு. அதுக்கு பேரு ரட்சிப்பின் திட்டம். ஒரு பாவம் இருக்கு, அந்த பாவத்திலிருந்து நீங்களே வந்தீங்கன்னா வெளியே வரணும்னு முயற்சி பண்ணி பண்றீங்க இல்லையா, அது பாவத்திலிருந்து அது விடுதலை தான். அது என்ன பண்ணுவோம், போய் மன்னிப்பு கேட்போம். தேவனே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்திலிருந்து எப்படியா வந்துடணும்னு நினைப்போம். ஓகேங்களா? இது மனுஷ ஞானம். ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, பாவத்திலிருந்து நம்மளை பாவத்தில் மன்னிச்சு அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அந்த பாவமே இந்த பூமியில் இல்லாத அளவுக்கு அதை ஒழிச்சு கட்டுறது தான் தேவனுடைய ஞானம். சரிங்களா? அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதரர்களே, நாம தேவனுடைய ஞானத்தை குறித்து தான் நாம படிக்கணும். தேவனுடைய ஞானத்தை குறித்து தான் தெரிஞ்சுக்கணும். அதன்படிதான் வாழணும். ஓகேங்களா? பாருங்க, இது கூட அருமையா ஒரு சகோதரர் கமெண்ட்ரியில ஒரு 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 உதாரணம் கொடுத்திருந்தார். துப்பாக்கி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த துப்பாக்கியை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இப்படி குறிபார்த்து சுடணும் அப்படிங்கிறது அறிவாம. அதே அந்த துப்பாக்கியை எப்ப பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், யாருகிட்ட பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஞானமா, தேவ ஞானமா. பாருங்க, நம்மளோட துப்பாக்கி இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் பார்க்கறவங்க எல்லாம் குறி வச்சு சுட, எனக்கு சுட தெரியும் அப்படிங்கிறதுக்காக சுட முடியுமா அப்படின்னா, அப்படி சொல்றது அது உலக அறிவு, உலக ஞானம். ஆனா தேவ ஞானம் ஒருபோதும் அதை செய்ய மாட்டோம். இது தேவனுடைய ஞானம். அந்த ஞானம் தான் நம்ம எல்லாருக்கும் வேணும். அதான் யாக்கோப்புல ஒரு வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா எல்லாருக்கும் சம்பூரணமா கொடுக்கிற நம்முடைய தேவனத்துல கேட்டோம்னா அவர் ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானம் என்னடினா, பைபிள்ல இருக்கக்கூடிய அநேக சத்திய வசனங்கள் இருக்கு, சத்தியங்கள் இருக்கு, பொக்கிஷங்கள் இருக்கு. அதை தேடி படிச்சு அதன்படி வாழ்றதுக்கான ஞானத்தை தேவன் கொடுப்பார். பாருங்க, தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடத்துல தேவ ஞானம் வெளிப்படும். இப்ப நம்ம எல்லாரும் சபை கூடி வரும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா, எப்படி தெரிஞ்சுக்கிறோம், அங்க தேவன் இருக்கிறார், தேவன் வாசம் பண்றார், அதனாலதான் தேவ ஞானம் வெளிப்படுது. சரிங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்தது பிரதானமா இருக்கிறது அன்பு. தேவனுடைய இன்னொரு குணலட்சணம் அன்பு. பாருங்க, தேவன்னா அன்பு, அன்புனா தேவன்.
அது கரெக்டா பொறுத்திருக்காரு பாருங்க, மனுஷ முகத்துக்கு பொறுத்திருக்கிறார். ஏன் மனுஷன் இப்ப நம்மளை பார்த்தா அன்புனுடைய ஒரு சிம்பலா? கரெக்ட். காரணம் என்னன்னா, நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை சிருஷ்டிப்போம் அப்படின்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பின் மறு உருவமாக மனுஷனை படைச்சிருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கும் எனக்கும் உள்ள இருக்கிறது உள்ள இருக்கிறது என்ன அப்படின்னா அன்பு. அதான் நம்ம கூட போன வாரம் கூட நம்ம சண்டே கூட பார்த்தோம், கரூர் பெரியா வகுப்புல கூட நம்ம கரூர் எக்லிஸ்ல பார்த்தோம். எப்படி தேவன் நமக்குள்ள 2 கண்ணு 2 காது மூக்கு உள்ள ஹார்ட் லிவர் கிட்னி இந்த மாதிரிலாம் வச்சு படைச்சாரோ, அதே மாதிரி அன்பையும் உள்ள வச்சுதான் படைச்சிருக்கிறார். இரக்கத்தை, தயவை, தாழ்மை எல்லாத்தையும் உள்ள வச்சு படைச்சிருக்கிறார். நாம அதை என்ன பண்ணணும்? கரெக்டா ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பண்ணணும். அந்த அன்புங்கிற விஷயத்த நம்ம தூண்டிகிட்டே இருக்கணும். காரணம், தேவன் நமக்குள்ளேயே வச்சுதான் படைச்சிருக்கிறார். அதை சாத்தான் அந்த அன்புங்கிற ஒரு காரியத்தை நம்ம வெளியே அதை செயல்பட விடாம தடுத்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு கண் இருக்கு, அந்த கண்ணை பயன்படுத்திட்டே இருக்கிறோம். கை இருக்கு, கையை பயன்படுத்தி, அதே மாதிரி நமக்குள்ள அன்புங்கிற ஒரு விஷயம் உள்ள இருக்கு, அதை பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். தேவன் அதை தான் நம்மகிட்ட விரும்புறார். தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடத்துல அவருடைய பிரதான குலட்சம் வரக்கூடிய அன்பும் இருக்கும். இப்ப நம்ம சபை கூடி வரும் பொழுது ஒரு சகோதரனையோ சகோதரி சந்திப்போ முதல்ல நம்ம என்ன பண்றோம்? கையெடுத்து ஸ்தோத்திரம் சொல்றோம். ஏன்? அன்பின் வெளிப்பாடு. அன்பு, முதல்ல அன்பு தான் தெரியும். அதான் அந்த 4 குணங்கள் 4 முகத்துல முதல்ல தெரியுமாம அன்பு, அப்புறம் வல்லமை, அப்புறம் ஞானம், அப்புறம் நீதி. இது எல்லாமே இருக்கு, கலந்த கலவை. இது 4ம் எங்க இருக்கும் அப்படின்னா, எங்க 2 பேர் 3 பேர் கூடுறாங்களோ, பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் கூடும்போது அந்த நீதிமான்கள் மத்தியில் இருக்கும் அப்படிங்கிறதுடைய அடையாளம் தான் இந்த பாளையம். அப்ப பாளையம் அப்படின்னா சுத்தியும் பாளையம் அப்படிங்கிறது இஸ்ரேல் ஜனங்கள். நாம அப்படியே நீங்க பொருத்தி பார்த்தோம்னா, அங்க மாமிச இஸ்ரேல் ஜனங்கள், அவங்க மத்தியில தேவன் வாசம் பண்றார். இங்க ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் அப்ப நம்ம மத்தியில இருக்கிறாங்க, தேவன் வாசம் பண்றாங்க. அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த பாளையம், இந்த பாளையத்துக்கோசரம் நீ அடுத்த வாரங்கள் நம்ம பார்க்க போறோம் டீட்டெயிலா. இன்னும் அவங்க எப்படி அப்படியே பாளையம் கிளம்பி நடந்து போகும்போது என்ன செய்வாங்க, எப்படி யார் முன்னாடி போவா, யார் பின்னாடி வருவா, யார் யார் என்னென்ன பொருள் எடுத்துட்டு நடப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பிளான் இருக்கு இல்லையா? இப்போ குறிப்பா சொல்லணும்னா, நம்ம ஊருக்கு கிளம்பி போறோம், சரிங்களா? அப்போ வீட்டில் ஒரு அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க வச்சுக்கோங்க, அண்ணன் தம்பி தங்கச்சி இருப்பாங்க. இப்போ நம்மளாம் ஊருக்கு போகும்போது நமக்குள்ள பேசிக்கோம் இல்லையா? பாரு, நீ இந்த பெரிய பேக் இருக்குல்ல, சூட்கேஸ், அதை நீ எடுத்துக்கோ. நீங்க என்ன பண்றீங்க? இந்த சாப்பாடு கேரி இருக்கா, அதை நீங்க எடுத்துக்கங்க. தம்பி, நீங்க இந்த தனி பாட்டில் எடுத்துக்கங்க. அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுப்போம். அதே மாதிரி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படியே நடந்து போவாங்க. அதுல லேவியர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் தட்டுமுட்டுக்கு சுமந்து போவாங்க. யார் யார் எதை எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு ஒழுங்கும் கிரமத்தை தேவன் அழகா கொடுத்துருக்கிறாங்க. அதை அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிறது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாளையம் இறங்கியிருக்காங்கன்னா ஒரு தங்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் பாளையம் அப்படின்னு பார்த்தோம். பொறுமையோடு கேட்டவங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பு கொடுத்த பிதாவை தேவனுக்கும் தலையாக கிறிஸ்துக்கும் சபையாகிய சரீர அங்கங்கள் உங்க நடிபடி விடுபடுகிறேன். தேவன் நாம கிறிஸ்தவங்களும் மகிழ்ப்படுவார். ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாலியம் அந்த தலைப்பின் கீழ் ரொம்ப அருமையாக நமக்கு வந்து சத்தியம் தூத்து கொடுத்துட்டு இருக்காங்க தேவனோட வச்சனங்கள். ஸோ வரப்போகிற நாட்களில் இங்கே அதிகமாக நமக்கு வந்து இந்த சத்தியம் வந்து வெளிப்படும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். இப்போ ஏற்பட்ட மேன்மையில் சத்திய வச்சனங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் இருக்கிறோம். இது தூத்து கொடுத்த நம்ம அன்பு சகோதரனுக்கும் நம்ம அனைவர் சார்பாக நன்றி செலுத்துக்கிறோம். ஒரு மேடை கேட்ட அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாக. இதில் உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இருந்தால் ஜெபம் முடிச்சதுக்கப்புறம் அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் சகோதரனை கேட்கலாம். இப்போ இறைவனின் கீதங்கள் படிக்க முடிய சகோதரி தரதி, முடிவு ஜெபத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் அருள்மணி நம் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். மெர்சி சிஸ்டர். மெர்சி சிஸ்டர், நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கலாம் சிஸ்டர்.
ஓகே. எஸ்தர் ராணி சிஸ்டர் படிக்க முடியுமா? கோல்ட் ஆயிடுச்சு பிரதர், படிக்க முடியல. ஓகே ஓகே. மரியா சிஸ்டர். எஸ் பிரதர். இரவின் இனிய கீதங்கள் நவம்பர் 13. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. தேவனை சந்திக்க ஆயத்தப்படுத்துவதற்கும் குணலட்சணத்தை குறித்த வேத தீர்மானங்களை கேட்க தீர்விருப்பதற்கும் சரியான வழி நாம் சாதாரணமாக எதிர்பார்ப்பதை போல அல்ல. வியாதியோ வருத்தமோ துன்பமோ இவைகள் இடையில் வந்தாலும் நாம் செய்து கொண்டிருக்கும் ஆயத்திலிருந்து பின்வாங்க கூடாது. கிறிஸ்துவுக்குள் நாம் விசுவாசிகளான போது பாவ மன்னிப்பை பெற்று தேவ தயவுக்குள் பிரவேசிக்கின்றோம். நம்முடைய சரீரங்களை தேவனுக்கேற்ற ஜீவபலியை ஒப்பு கொடுப்பதன் மூலமாக அவருடைய ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டு ஐக்கியம் பெறுவோம். இப்படி இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவின் பள்ளியில் சேர தகுதியுள்ளவர்களாவோம். இந்த பள்ளியில் நாம் தேவகுமாரர்களாக போதிக்கப்படுவோம். மகிமையுள்ள ராஜ்யத்தின் வேலைக்கும் மீட்பரோடும் கூட நாம் ஆயத்தமாக்கப்படுவோம். ஆதலால் நாள்தோறும் அறிவிலும் ஞானத்திலும் தயவிலும் தெய்வ கிருபையிலும் வளர்ந்து எந்த சமயத்திலும் தேவனை சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாவார்கள். இப்பொழுது ஆயத்தமாயிருப்பவர்கள் அவரை சந்திப்பது ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. இதற்கு தடையாக வரக்கூடிய எந்த நிகழ்ச்சியுமே முடிவில் பேராபத்தாக முடியும். ஆமேன். தேங்க்யூ பிரதர். நாம் யாவரும் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் பரிசுத்தமும் வல்லமை நிறைந்த அன்பின் ஒன்றான மெய் தகப்பனே, எங்கள் ஏக சக்கராதிபதியே, பரிசுத்த பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, ஜோதிகளின் தெய்வமே, அனந்த ஞானமுடையவரே, அப்பா எங்கள் ஒன்றான மெய் தகப்பனே, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவகத்தின் ஆவி கூட எங்கள் தந்த ஏக சக்கராதிபதியே, ஒருவருக்கே எங்கள் போதகரும் எங்கள் குருமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிலையவே மிகுந்த துதிகன சோதர மகிமை யாவையும் இந்த ஒரு இரவு பொழுதிலே நாங்கள் ஈரெடுத்துவோம். பண்பு தந்தே அப்பா, கடந்த நாட்களிலும் காலங்களை கணின் மேற்கொள்ள பாதுகாத்து உடைய தெய்வீக சத்திய வார்த்தையை நாங்கள் கேட்பதற்காக தந்தையுடைய தெய்வீக சமூகத்தில் எங்களை கூட்டி செய்த கிருபைக்கு அன்புக்கும் இறக்கத்துக்கும் கொடான கோடி நடிகளை பண்பு தந்தே அப்பா, அப்படியே கூட உடைய தெய்வீக சத்தியத்தை நாங்கள் கேட்கும்படியாக அப்பா இன்று ஒரு நாள் பாராட்டின கிருபைக்கு தேவனே நன்றி ராஜா. அப்ப அப்படியே கூட இந்த ஒரு சத்தியத்தை, இந்த ஒரு மகத்துவத்தை நீர் எங்கள் தந்த கிருபைக்கு தேவனே நன்றி ராஜா. அப்படியே கூட அந்த நாங்கள் கேட்ட சத்தியத்தில் நாங்கள் விட்டு விடாதபடி அதை நாங்கள் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொரு நாட்களும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அபியாசப்படுத்தி வாழவும் அப்பா, தேவன் தாமே அனுமதிக்கக்கூடிய சூழல் மத்தியில் நாங்கள் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் கடந்து சென்று கிறிஸ்துவின் சாயலாடைய தேவன் தாமே உதவி செய்ய ராஜா. அப்பா இப்படியே கூட அப்பா நாங்கள் எடுத்த உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கூர்ந்து தந்தையே, எங்கள் சுய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றாமல் உங்களுடைய தெய்வீக சித்தத்தை நாங்கள் அப்பா நடைமுறைப்படுத்த பிரயாசப்பட தேவையான ஞானத்தையும் பலத்தையும் அறிவும் கூட எங்களுக்கு தந்து தேவன் தாமே உதவி செய்யுங்க ராஜா. அப்பா இப்படியே கூட அப்பா கேட்ட எங்களுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய சகோதரருக்கும் தந்தையே உடைய உன்னதத்தின் பலனாகிய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியின் தந்தமைக்காய் கொடான கோடி நடிகளை பான்பு தந்தையே, கூட அந்த கூடுகையில் ஆர்வம் முதல் இறுதி வரை உடைய தெய்வீக பிரசன்னம் இருந்து எங்கள் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்தின கிருபைக்காய் கூட கொடான கோடி நடிகளை பான்பு தந்தையே. தேவனே இப்படியே கூட எங்கள் அனைவரும் உடைய பொறுப்பில்லாத திருக்கரங்களை அர்ப்பணிக்கிறோம் தந்தையே. மீண்டுமாய் இன்னும் வர இருக்கின்ற நாட்களையும் காலங்களையும் கூட உடைய தெய்வீக சத்திய வார்த்தையிலிருந்து எங்களை தேற்ற வேண்டும் என்று கூட மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட கெஞ்சுகிறோம் ஜீவனில் பிதாவே. அப்பா இப்படியே கூட இந்த ஒரு ஓட்டத்தை நாங்கள் அப்பா நாங்கள் நல்லபடியாக நாங்கள் ஓடி முடிக்க தேவன் தாமே உதவி செய்யுங்க ராஜா. இப்படியே கூட இந்த சிறிய ஜபத்தினையும் இந்த சிறிய மன்றாட்டையும் எங்கள் ரட்சகரும் போதகரும் குருமா இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜபத்தினை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனும் சர்வ வல்லமையும் அன்பின் பரலோக பிதாவே. ஆமீன்.